ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவு இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூன் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விஸ்க வச்சு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை வந்துட்டு ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாக வந்து இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக இருந்தால் போதும். ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இன்னொரு பேனில் நம்ம எந்த கப்புக்கு கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா இந்தமாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கரண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம வெஜிடபிள் கட்டர் கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ கரண்டி இருக்கிறனால நான் இன்றைக்கி இது வந்து எடுத்துக்கேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை மேலே அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தோன்னா பூந்தி மாதிரி வந்து கீழே வந்து விழுகும் பாருங்கள். ஸோ மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே இருக்க தண்ணியில் வந்து இந்த மாவு வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ தண்ணி வந்து கன்ஃபார்ம் வந்து நல்லா வந்து கொதிச்சிருக்கணும். இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வெந்துடும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு, எல்லாமே வெந்துருச்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து மிதந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்புக்கு வந்து கோதுமை மாவு அளந்தோமோ அந்த கப்புக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிடிச்ச வெல்லமாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது பாயாசம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே நெய்யில் வறுத்த திராட்சையும் முந்திரி பருப்பும் அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது இல்லாமல் கூட செய்யலாம், பட் இதை ஆட் பண்ணிங்கன்னா பாயாசம் இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நெய் வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், நம்மளுடைய பாயாசம் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்பவே சூப்பராக டேஸ்டான கோதுமை பாயாசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்ஃபார்ம் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்க கமெண்ட் வந்து ஷேர் பண்ணிடுங்க.